அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரப்பு நம்ம வந்து ஃபேஸில் வந்து நமக்கு டெட் ஸ்கின்லாம் இருக்கும். நானும் ஒரு 15 வருஷம் பார்லர் வச்சுருந்தேன். நம்ம பார்லரில் போய் நம்ம செய்கிறத விட நமக்கு டைம் கிடைக்கும் போது வீட்டில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். மைசூர் பருப்புன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அது வந்து துவரம் பருப்பு மாதிரியே தான் இருக்கும், அது கொஞ்சம் கலராக இருக்கும். அது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரப்புக்காக சொல்கிறேன். அப்புறம் சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, சிறு பருப்பு குட்டி குட்டியாக இருக்கும், அது நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான், அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான், அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வீட்டிலே தான் அரைக்கணும். நம்ம வந்து வெளியில் இந்த கடலை மாவு வாங்குறது அதெல்லாம் வெளியில் வாங்கக்கூடாது. நம்ம வீட்டிலே தான் நம்மளே ஓனாக செய்யணும். ஏன்னா அவங்க வந்து ஆப்பசோடாலாம் சேர்த்துருப்பாங்க பஜ்ஜிக்காக. அதனால் நம்ம கடையில் வாங்குற மாவுல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் உளுந்து பருப்பு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட், அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உளுந்து பருப்பு ஒரு கப் எடுத்துக்கணும். அரிசினா பச்சரிசியில் ஒரு கப் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு பழம்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுவாங்க, இந்த தோல், அதுவும் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான். அதுவும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து நல்லா எல்லாத்தையுமே வெயிலில் நல்லா உணர்த்திடுங்க, நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு ஸ்க்ரப்பு மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு அதாவது முகத்தில் போட்டாலும் நமக்கு ஸ்க்ராச்சஸ் வரக்கூடாது, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப்பு மாதிரி அதை பயன்படுத்தலாம். கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா முகத்துக்கு இப்படி தேய்க்கணும். இந்த இடத்துல நமக்கு நிறைய டெட் ஸ்கின் இருக்கும், அந்த மூக்கில் இருக்கும். இப்படி தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு கூட நீங்கள் கழுவிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் பச்சை கற்பூரம் கூட லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுட்டு அது ரொம்ப நாளும் கெடவும் கெடாது, அது பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதை செய்யணும். அதாவது சோப்பு வந்து இந்த யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சோப்பு போடக்கூடாது. நீங்கள் முதல்ல அந்த ஸ்க்ரப்லாம் போட்டு நம்ம தேய்க்கணும் இல்லைங்களா, சோப்லாம் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை தேய்க்கணும். எந்த ஒரு ஃபேஷியல் எது பண்ணாலுமே 6 ஹவர்ஸுக்கு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சோப்பில் ஏதாவது கெமிக்கல் இருக்கும், நமக்கு தெரியாமே இருக்கும். அது வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் லைவில் வந்து நான் ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரப்பு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நாள் வரும், ஒரு 6 மாதம் கூட வரும், கெட்டு போகாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மைசூர் பருப்பு, திரும்பவும் சொல்கிறேன், மைசூர் பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க, பச்சை பருப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், பச்சை பயிராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், எது ஒன்றா எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் அரிசி ஒரு கப்பு, ஆரஞ்சு தோல், இது எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரப்பு மாதிரி அரைக்கிறோம். ஸ்க்ரப்புனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லைட்டாக குறப்பாக தான் இருக்கும், பவுட்ரு மாதிரி ரொம்ப நைஸாக இருக்காது, லைட்டாக இருக்கும். இது நான் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க. வீட்டிலனா நமக்கு ரோஸ் வாட்டர் கிடைச்சா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி குழச்சிக்கோங்க. குழச்சிக்கிட்டு நல்லா இப்படி நல்லா தேய்க்கணும். நல்லா இப்படி தேய்ச்சிட்டு நல்லா நோஸ்லலாம் நல்லா தேய்ங்க, நெத்தில நல்லா தேய்ச்சிட்டு கண்ணுக்கு கூட நீங்கள் லைட்டாக ரொம்ப ரொம்ப அழுத்தி கண்ணுக்கு பண்ண வேணாம், கண்ணுக்கு வந்து லைட்டாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கூட ஊற வைக்கலாம். அது வந்து நல்ல கலர் தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் கழுவிக்கோங்க, ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சோப்பும் யூஸ் பண்ணாமல் இருங்க, நல்லாயிருக்கும். வாரம் ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, உங்கள் ஃபேஸு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் இதெல்லாம் போடுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் போடுறது கிடையாது. நான் பார்லர் வச்சுருந்தப்போ நான் அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன், வர கஸ்டமருக்கு நான் யூஸ் பண்ணுவேன். எப்போயாவது டைம் கிடைக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாடலுக்கு உட்காரணும். நான் மாடல் வேறு யாரும் முகத்தை காட்ட மாட்டாங்க, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய ஃபேஸை வந்து நான் மாடல் கொடுப்பேன். அவங்க வந்து முகத்தை போட்டு தேய்ப்பாங்க, அப்போ தான் போடுவேன். இப்போ தான் நான் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அதை அரைக்கல, அதுக்கு டைம் இல்லை. பியூட்டி கான்சியஸ் வரணும், ஃபேஸ் நம்ம நல்லா வச்சுக்கணும், நம்ம அழகாக இருக்கணும், நம்மளே நினச்சாதான் அதெல்லாம் நம்ம மெனக்கட்டு